ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபேண்டஸியான மூவி. சைனீஸ் லாங்குவேஜில் வந்து ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தில் எப்படி வந்து அவங்க லைக் வந்து பணக்கார ஆகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இந்த மேஜிக் பென்சில் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேஜிக் பென்சிலை வச்சு ஒருத்தன் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறான், என்னென்னலாம் பண்ணுறான், எப்படி அந்த மேஜிக் பென்சில் வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே சூப்பராக ஃபேண்டஸியாக காட்டியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது நம்மகிட்டே இப்படி ஒரு மேஜிக் பென்சில் இல்லையா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிப்போம். ஸோ வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் பெயிண்டிங். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெயிண்டர் வந்து ஆர்ட்லாம் வரைஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து அந்த படத்தோட ஹீரோ. அவர் வந்து நிறைய டிராயிங் பண்ணிட்டு இருப்பாரு கலர் பென்சில்லாம் வச்சுட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சீன்ல என்ன ஆகும்னா, ஒருத்தர் வந்து கார்ல வந்து நின்று காசெல்லாம் தூக்கி போடுவான். ஸோ தூக்கி போட்டு என்ன 5000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுப்பான். அவன் வந்து என்னன்னா, இவனோட பெயிண்டிங்கை வாங்கிட்டு போய் 1 lakh சேல் பண்ணி 95,000 அவன் எடுத்துக்கிட்டு 5,000 இவன்கிட்ட கொடுவான். ஆக்சுவலி என்னன்னா, அவனும் ஒரு பெயிண்டர் தான். பட் இவன் வந்து இந்த மாதிரி ஃப்ராட் வேலைலாம் பண்ணுவான். அவன் கூட ஒரு பொண்ணு ஒரு கார்ல. அவ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோவோட எக்ஸா தான் இருக்கும். அவன் நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு இவனை விட்டு அவ கூட போயிருப்பா. ஸோ இதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவனோட பேர் என்ன, ஜாக்குன்னு வச்சுக்கலாம். சைனீஸ் லாங்குவேஜ் வந்து நமக்கு ரொம்ப இதா இருக்கும். ஆனால் லாங்குவேஜ் வந்து ஜாக்குன்னு தான் அவன் பேர், ஜாக் சிங் அப்படின்னு வரும். ஸோ அந்த ஜாக் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவான். டே பை டே வந்து நம்மளோட பெயிண்டிங் எவ்வளோ விலைக்கு போக மாட்டுது அப்படின்ட்டு அந்த மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இன்னொரு சீன்ல ஒரு ஹீரோயின் காட்டுவாங்க. யாருன்னா, இவன் தான் அவளோட பேரு. அந்த பொண்ணு கண்ணு தெரியாது. ஒரு சலூன் வச்சிருப்பா, ஹேர் கட் சலூன். அங்கே வந்து அவளுக்கு கண்ணு தெரியாதுன்றக்காக அங்கே இருக்கவங்க எல்லாம் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. அதை வந்து இவன் பார்த்துட்டு அவங்கள போட்டு அடிப்பான். ஸோ இதோட முடிஞ்சிடும். என்னன்னா, ஒரு நாள் என்ன ஆகும்னா, இவகிட்ட வந்து சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புவான். கிளம்பி போயிட்டு அவன் ஃப்ரெண்டோட வந்து நைட் ஈவினிங் வந்து தண்ணி அடிப்பாங்க. ரெண்டு பேரும் மட்டையாயிடுவாங்க. அவன் ஃப்ரெண்டோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாட்டி சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து நட்டுன்னு தான் இவன் சொல்லுவான். நட்டு அப்படின்னு சொல்லுவான். நட்டுன்றவன் என்ன பண்ணுவான், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பான், நம்ம ஒரு நாள் எப்படியாச்சும் பணக்கார ஆகணும்டா, நம்ம பெயிண்டிங் எப்படியாச்சும் விற்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பிளான் பண்ணி என்ன பண்ணுவான், இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் எடுத்துற இடத்துக்கு வந்து, நீ எப்படியாச்சும் என்னோட பெயிண்டிங்லாம் எக்ஸிபிஷன் பண்ணு, நான் உனக்கு சம்பாரிச்சு வந்துட்டு காசு கொடுக்குறேன், திமுறான சொல்லலாம், உன் பெயிண்டிங்லாம் எங்கே விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி எக்ஸிபிஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எக்ஸிபிஷன்ல இவனோட பெயிண்டிங் வந்து சேல் ஆகாது. ஸோ அவன் வந்து எனக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக திட்டி இவன் அனுப்பிடுவான். அந்த வருத்தத்துல இவங்க குடிப்பாங்க. குடிச்சிட்டு நைட் உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்னா, இவன் ஃப்ரெண்டு நல்லா மட்டையாயிடும். வந்து இப்படி வானத்தில் பார்த்துட்டு இருப்போம். ஒரு ஏர்ஷிப் இருக்கு இல்லையா, அது வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அவன் அப்படி பார்ப்பான், இது கனவா நனவான்ட்டு. அப்படியே அந்த நிற்கும். அதுலேருந்து 3 பேர் டப்புனு கீழே குதிப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த 3 பேர் குதிச்சு என்ன ஆகும்னா, அது பக்கத்தில் ஒரு ஃப்ளாட், அவங்க தங்கி இருக்க இடத்துல ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு போவாங்க. அது போகும்போது என்ன பண்ணுவான், நம்ம ஏலியன்ஸ் தான் பார்க்குறோம், இது யார்கிட்ட சொன்னாம நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து போதையில வீடியோ எடுப்பான். என்னன்னா, ஃபோன் பின்னாடி ஃப்ளாஷ் இருக்கும். ஃப்ளாஷ் ஆனவுடனே என்ன ஆகிடும்னா, அந்த 3 பேர் டக்குன்னு மறைஞ்சிடுவாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்போ வந்து மறைஞ்சு போயிடும். ஆனால் அவங்க கையில் இருந்தது ஒரு கோல் மாதிரி ஒன்று கீழே ப்ளூ கலரில் விழுந்துடும். இவன் என்ன பண்ணுவான்னா, கீழே போயிட்டு அதை எடுத்துருவான். பார்த்தா பென்சில், ஏதோ பென்சில் விட்டு போயிட்டு இருக்கு அந்த ஏலியன்னு சொல்லிட்டு அந்த பென்சில் எடுத்து வச்சுப்பான். சரி, நமக்கு யூஸ் ஆகும் கலர் அடிக்க ஆனால் அது ப்ளூ கலர்ல இருக்கும். அதை எடுத்து வச்சிருவான். ஒரு நாள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி வரையறதுக்கு ஒரு ப்ளூ கலர் எடுப்பான். அந்த ப்ளூ கலர் வந்து காலி ஆயிடும். சரி, நம்ம கிட்ட தான் இந்த ப்ளூ கலர் பென்சில் இருக்கேன்னு ஷார்ப்னர் போட்டு சீவிட்டு அப்படி ரவுண்டு போடுவான். டக்குன்னு ஏதோ வரையறதுக்காக ரவுண்ட் பண்ணுவான், ஒரு பொண்ணை வரையறதுக்காக. அந்த ரவுண்ட் அப்படியே மாறி கல் மாதிரி, ஒரு மேக்னெட் மாதிரி வந்து தப்புனு கீழே விழும். என்னடா இது வரையறது கீழே விழுது அப்படின்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பென்சில் இருந்தா விழுதுன்னு நினச்சி ஒரு ஆப்பிள் வரைவான். டப்புன்னு பார்த்தா ஒரு ஆப்பிள் வந்து கீழே விழும். அந்த ஆப்பிள் எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்ப்பான். உண்மையான ஆப்பிள். ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுவான். அப்போ என்ன இருந்தாலும் இதுல வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சில் வந்து பத்திரமா எடுத்துட்டு போய் லாக் பண்ணிடுவான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட இதை சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இந்த மாதிரிலாம் சொல்லுவான். ஃப்ரெண்ட், என்ன பைத்தியக்காரனா நீ என்ன லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்மளே இங்க வாடகை கூட கட்டாம இவன் அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவனை சொல்லலாம், டேய் உண்மைடா அப்படின்னா. அப்பயா சரி ஓகே, அப்ப நான் சொல்றதை நீ பண்ணு பார்க்கலாம், எனக்கு ஒரு தங்க கட்டி வந்து இத்தனை கிலோல வரைஞ்சு காட்டு, வருதா பார்க்கலாம்னா வரைவாங்க. வரைகிறப்ப என்ன ஆகும், அது லேட் ஆகும்ல. இவன் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுவான், பேப்பர் இதை வச்சுக்கிட்டு என்னடா நீ பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, ஏலியன்ன்ற பென்சில்ன்ற மேஜிக் பென்சில்ன்ற அதுன்ற இதுன்ற போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி ஜன்னல் வழியா அடிப்பான். அது வந்து ஹவுஸ் ஓனர் மண்டையில விழுந்துடும். ஹவுஸ் ஓனர் அப்பான்னு கத்துவாங்க. இவங்க பேட்டி பார்ப்பாங்க, எதுக்குடா மண்டையில கழுத்துக்கு அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி பண்ணா கேட்பாங்க. கழுத்துக்கு அடிச்சு போனாங்க, பேப்பர் தானே போட்டோம் அப்படின்னு. பேப்பரா, இது என்னது கல்லு தானே அப்படின்ட்டு அவன் கல்லு நினைச்சு எடுப்பான். பார்த்தா தங்கட்டி இவங்க மேலன்னு பார்த்துருவானுங்க. அந்த ஹவுஸ் ஓனர்ல தங்கட்டின்னு பார்த்தோன்னா, ஐயோ ஆமாம் கல்லுதான் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு பேக்கெட்ல வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ ஆமாடா அப்படின்னு சொன்னா, கூடுங்க கூட அந்த பென்சில்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், பெருசா ஒரு ரவுண்டு போட்டு எத்தனோ கிலோல போடுவான். அவ்வளோ பெரிய தங்க கட்டி வந்து நிற்கும். அவனுக்கு ஜாலியாயிடுவானுங்க. இதுக்கப்புறம் நம்ம பணக்காரு, நம்ம நினைச்ச லைஃப் நமக்காக. இப்போ என்ன பண்ணலாம், சரி ஒரு வீடு வரை பார்க்கலான்னு ஒரு வீடு வரைவாங்க. அந்த வீடு என்னன்றனா, டக்குன்னு ஒரு வீடு வரைஞ்சிடும். அது வந்து அந்த ஸ்பேஸ் இருக்க இடத்துல தானே வீடு வரும். ஒரு ரோட்ல வீடு வந்துடும். குடுக்குன்னு ஓடி போய் பார்ப்பாங்க, க்ரௌடா இருக்கும். இங்க எப்படி டக்குன்னு வீடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடுக்கணும். அந்த வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்து எல்லாம் க்ரௌட் ஆயிடுவாங்க. ஐயோ இப்போ எப்படி
எப்படா ரோட்ல வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து இருக்கே, இப்ப என்னடா பண்றது, இது எப்படி அழைக்கிறது, இரேசர் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொல்லுவான். அந்த பென்சில் பின்னாடி ஏதோ ஒரு டாட் மாதிரி இருக்கும், அதை வச்சு இப்படி பண்ணுவான். அவர் டக்குனு அந்த வீடு மறைஞ்சு போயிடும். ஸோ இது வந்து எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. ஸோ அப்படியே போயிடும். இப்போ எனக்கு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வீடு வரதா இப்படி வந்தா நம்ம மாட்டிப்போண்டா, அப்ப நம்ம வீடு வரையக்கூடாது, பணம் வரைஞ்சு நம்ம வீடை வாங்கலாம்னு சொல்லிட்டு பணத்தை கட்டுக்கட்டா வருவானுங்க. அந்த வீடு ரொம்ப அளவுக்கு பணம் வந்துடும். டக்குன்னு கீழே 2 பேரும் வந்து ஒரு மாதிரி கெட்டா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வருவானுங்க. வந்தோன்னா அவன் ஹவுஸ் ஓனர் வந்து வாடகை கேட்டு எல்லாரையும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களா கத்திட்டு இருப்பான். அப்ப என்ன பண்ணுவான், யாரா நீங்க அப்படின்னு கேட்கும்போது யாருன்னு தெரியல அப்படின்னு நெக்கெல்லாம் பேசுவானுங்க. அப்ப வந்து சொல்லுவான், உனக்கு என்ன காசு தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளாப் தட்டுவானுங்க. பாடி கார்டு கேர்ள்ஸ் வந்து அப்படியே சூட்கேஸ் ஃபுல்லா கேஷ் எடுத்துட்டு வருவாங்க. 100 வருஷத்துக்கான வாடகை பணம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்வான். எப்படி இவனுங்க பணக்காரானுங்கன்னு தெரியாம அங்க இருக்கவங்கள ஹாப்பியா கை தட்டுவாங்க, ஆனா ஜாலியாயிடுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, சரி நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போவானுங்க. அங்க போயிட்டு என்னன்னா, அது வந்து பெரிய ரியல் எஸ்டேட் பண்ற இடத்துல அப்பார்ட்மெண்ட் சேல் பண்ணுவாங்க. அப்பார்ட்மெண்ட் வாங்கறதுக்காக அங்க போனா சீனியர் இருக்காங்க, அவன் அங்க பிளாட் வாங்க வந்திருப்பான். அவங்க கிட்ட ஒரு 500 மில்லி கம்மியா இருக்கும். அங்க அந்த பொண்ணு இந்த பில்டிங் தான் வேணும்னு சொல்லுவான். வந்து இல்ல 500 மில்லியன் வந்து கம்மியா இருக்கணும். இவனுக்கு என்ன பண்ணணும், நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க, பிச்சைக்கார பசங்களா, இது வந்து நீங்க என்ன சும்மா டிராயிங் பண்ணி விற்கிற இடம் நினைச்சீங்களா, மார்க்கெட் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு நெக்கலா சொல்லுவான். நாங்க சேல் பண்ணி விற்க வரலன்னு சொல்லிட்டு அந்த நட்டு இருக்கான் இல்லையா, அவன் சொல்லுவான், நாங்க நினைச்சா இங்க இருக்க எல்லா வீடும் வாங்க முடியும் அப்படின்னு. டே காமெடி பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு அந்த சீனியர் வந்து இலக்காரமா பேசுவான். உடனே அங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியான பில்டிங் வாங்குவாங்க. இதை போய் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு வருவான். அந்த கண்ணு தெரியாத பொண்ணு இருக்கு இல்லையா, இவங்க எக்ஸ்க்கு ஒரு மாதிரி பார்க்கும், அந்த சீனியரும் பார்ப்பான். கண்ணு தெரியாத பொண்ணு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனுங்க 2 வீடு வாங்குவானுங்க பெரிய லக்ஸுரியஸா. இவன் வந்து ஒரு மாடல் பொண்ணை, ஒரு பெரிய செலிபிரிட்டியை கரெக்ட் பண்றான், அந்த நட்டு இருக்கான் இல்லையா அவன் ஃப்ரெண்டு. ஸோ அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு வருவான். இவன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பொக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் வந்து அப்போ ஏழையா இருந்தேன், நீ வந்து பணக்காரன் ஆயிட்ட, எனக்கு வந்து ஏழையா இருக்கிறவன் தான் பிடிக்கும், இப்போ வந்து உனக்கு உன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு தேடிக்கோ, எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் செட் ஆகாது, நான் வந்து இப்ப ஏழை, நான் வந்து ஒரு சலூன் கடைக்காரி தான், நீ வந்து இப்ப பணக்காரன் எப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என்னோட ஆர்ட்லாம் வித்து நான் வந்து நிறைய பணம் கோடி கோடியா சம்பாரிச்சேன் அப்படின்னு போய் சொல்லுவான். அவன் என்ன நினைப்பான்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமா இல்ல வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் புரிய வச்சிருவான். இல்ல எனக்கு வந்து ஒரு மேஜிக் பென்சில் கிடைச்சது ஏலியன் கிட்ட, நான் அதை வச்சுதான் இது பண்ண. அப்படியா, அந்த பொண்ணு நம்பாது, நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, அப்போ மேஜிக் பென்சில் வச்சு எனக்கு கண்ணு தெரியாதுல, கண்ணை வரை பார்க்கலாம் அப்படின்னு. இவன் என்ன பண்ணா, ஒரு ஹீரோயினோட கண்ணை இமேஜின் பண்ணி வரைவான். அந்த ஹீரோயினோட கண்ணு உடனே இவளுக்கு வந்துடும், இவளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ஹாப்பியா, இது வரைக்கும் இவனே பார்த்தது இல்லையா, கட்டி பிடிச்சோ அப்படியே அவங்க லவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாலியா ஃபாரின் அது இது என்னென்னலாம் வாங்கணுமோ ஷாப்பிங்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் சூப்பரா வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ அந்த மேஜிக் பென்சில் எவ்வளோ அவனுக்கு கொடுக்குதோ அவ்வளோ ஆபத்துன்றது அவனுக்கு தெரியல. இப்போ எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு லிமிட் தான், அதுக்கப்புறம் போனோம்னா அது நமக்கு என்ன வரும்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இவங்க இஷ்டத்துக்குன்னு பணத்தை இது பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றது, எல்லாருக்கும் கொடுக்கறது நல்லதுலாம் தான் பண்ணுவான். ஏன்னா வந்து ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன். அதை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சீனியர் இருக்கானா, அவன் யோசிப்பான், இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தானே அவன் ரிலேஷன்ஷிப்ல இருப்பான். அவகிட்ட தெரியாம அவளுக்கு மைக் செட் பண்ணி அவளை அடிச்சு துரத்தி அனுப்பிடுவான். இவன் வந்து இவன்கிட்ட அழுவுறதுக்காக வருவா. அப்போ வரும்போது என்ன ஆகும்னா, வந்து பேசும்போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. என்னன்னா, இவனுக்கு வந்து பெரிய பெரிய பணக்கார கார்லாம் வச்சிருப்பானுங்க. ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க, இந்த கார் மிஸ், இந்த மாதிரி வந்து பேங்க்ல இருந்து கட்டுக்கட்டா பணம் மிஸ் ஆயிருக்கு, அதுவும் மாயாஜலமா சிசிடிவி பார்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த சிசிடிவில பணம் எல்லாமே அப்படியே கரையிறத காட்டுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி இந்த சீனியர் வந்து என்ன பண்றான்னா, எனக்கு ஒரு பசங்க தெரியும், அவனுங்க வந்து சடனா பணக்காரனா இருக்காங்க, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போலீஸ் வந்து அவங்களை பார்ப்பானுங்க. அவங்க அந்த டைம்ல வந்து எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல வந்து அரெஸ்ட் பண்ணுவானுங்க. போலீஸை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு ஏது பணம் கிட்ட கீழே கிடைச்சிது, அப்படிதான் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இல்ல நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னா, சரி பணம் கீழே கிடைச்சது எடுத்துட்டு வந்தீங்க, ஒருத்தனோட கார் 3 கார் காணும், அந்த 3 காரும் உங்ககிட்ட இருக்கு, எப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல தான் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொன்னா, இல்ல சார் எங்களுக்கு ஒரு பவர் இருக்கு, சூப்பர் பவர், எங்க பென்சில் சொன்னா பிடிங்கிறாங்க, சூப்பர் பவர் இருக்கு, எங்க கைக்கு எல்லாமே சீக்கிரமா வந்துடும், அப்படி ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சரி உன் சூப்பர் பவர் வச்சு வந்து எங்களுக்கு ஒரு கார் வரை, நீங்க இப்படி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வரைக்கும் முன்னாடி நீங்க வெளியே போங்க, இந்த ரூம்குள்ள நான் கார் வர வைக்கிறேன்னா உங்களுக்கு வெளியே போக சொல்லிட்டு அந்த பென்சில் எடுத்து ஃபெராரி கார் வரைவாங்க. ஒரு ரெட் கலர் ஃபெராரி கார் வந்துடும். இவனுக்கு வந்து ஷாக் ஆயிடுவானுங்க. ஷாக் ஆயிட்டு சரி ஓகே நீங்க போலாம் போங்கன்னு அனுப்புவாங்க. பிரஸ்லாம் அதுக்கப்புறம் அவங்களை போட்டோ எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துருவாங்க. அந்த 2 பொண்ணு, இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சரி, அந்த கண்ணு வந்த கேர்ள் ஃப்ரெண்டோ ஹீரோயினோ சரி, ஜாலியா கூட்டு போயிடுவாங்க. பென்சிலை பத்தி சொல்லிட்டியா, எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் சொல்ல, நாங்க தப்பிச்சிட்டோம் அதெல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அப்புறம் என்னது, போலீஸ் எதுக்கு அப்படி விட்டுருப்பானுங்கன்னா, இவனுங்க என்னதான் பண்றானுங்க நம்ம விட்டு பிடிச்சி பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்லே உட்காந்துட்டு இவன் என்ன பண்றான்னு சொல்றது நோட்டம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப இவன் வந்து உள்ள உட்காந்துட்டு இவனுங்க எட்டி பார்ப்பானுங்க. போலீஸ் வெளியே நிக்கிறத பாத்துருவானுங்க. இப்ப இது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அவன் சீனியர் இருக்கான் இல்லையா,
போலீஸ் கிட்ட மாட்டிட்டோம், போலீஸே அவனை விட்டுட்டாங்க, இவளை அடிச்சு துரத்தி அனுப்பலாம், இவ அங்க போய் புலம்புவா, அப்ப இவ ட்ரெஸ்ல இருக்க கேமரா அவன் என்ன பேசினான்னு ரெக்கார்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு இவளை அடிச்சு துரத்துவானா. இவன் என்ன பண்ணுவான், அழுதுகிட்டே வந்து நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு வந்து பேசும்போது அங்க சரக்கு பாட்டில் இருக்கும், சரக்கு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு இவனுக்கும் ஊத்தி கொடுத்துருவா ஹீரோக்கு. ஹீரோ என்ன பண்ணுவா, சரி இவன் எக்ஸ் வந்து பேசுறாள் சொல்லிட்டு அவனும் போயிடுவான், அவன் ஃப்ரெண்டும் போயிடுவான், அவங்க 2 பேர் தூங்க போயிடுவாங்க. இப்ப வந்து குடிச்சுக்கிட்டே நான் பண்ணுவாட்ட பேசுவான், பரவாயில்ல நீ வந்து உன் பெயிண்ட் எல்லாம் வச்சு நல்ல ஆர்டிஸ்டா ஆகி ஒரு பெரிய சேல் பண்ணி கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நீ இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் டக்குன்னு அது ஆர்டிஸ்ட்லாம் நான் ஒன்றும் ஆகல, எனக்கு வந்து ஒரு மேஜிக் பென்சில் கிடைச்சிச்சு அப்படின்னு குடிபோதையில வந்து நிறைய உளறிடுவான். உளர்ன உடனே இவன் என்ன பண்றானா அங்கிருந்து கிளம்பிடுவா. அவளுக்கு தெரியாது அந்த கேமரா எல்லாமே அவன் வந்து சீனியர் பார்த்துட்டு இருப்பான். சீனியர் வந்து அவன் வீட்டுல இருந்து அந்த பென்சில் எடுத்துருவான். எடுத்துட்டு இவங்க காலையில தூங்கி எழுந்திருப்பாங்க. அந்த பென்சில் எடுத்துட்டு போய் அவன் ஏதோ ராஜ்யம்லாம் கிரியேட் பண்ணி மாடல்லாம் வர வச்சு உல்லாசமா இருப்பான். இவன் வந்து தேடும் போது என்ன ஆகும்னா பென்சில் கிடைக்காது. உடனே போலீஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும். போலீஸ் வந்து அவனை தேடி அந்த எக்ஸ் சீனியர் தேடிட்டு போயிடுவாங்க. அங்க இவனுங்க பென்சில் தேடினா பென்சில் இருக்காது, இவனுங்களும் தேடி அங்க போயிடுவாங்க. அங்க போனா அவன் வந்து ஏதோ அரண்மனை எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு அரண்மனை காஸ்டியூம்ல ஒரு ராஜா மாதிரி இருந்து ஜாலியா இருப்பான். இப்ப அப்படி இருக்கப்போ போலீஸ் வந்து பென்சிலை கொடுறான்னு கேட்பாங்க, தரமாட்டாங்க. அந்த பென்சிலை பென்சில் கொடு. இவன் என்ன பண்ணுவான், அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த ஏரோ ஷிப் போட்டிருந்தாங்கல்ல அந்த ஸ்பேஸ் ஷிப், அதை வரைஞ்சிருவான். அந்த எக்ஸ் சீனியர் வந்து அது வரைஞ்சு நம்ம பறந்து ஓடிடலாம், வேற உலகத்துக்கு போயிடலாம், அங்க போய் நம்ம கிரியேட் பண்ணலாம் உலகத்தன்ட்டு. அந்த ஸ்பேஸ் ஷிப் என்னன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஒரு இடத்துல இருந்து தான் அது எல்லாமே வந்திருக்கு. இப்ப பணம் வந்து இவங்க பணம் வரைகிறப்போ பேங்க்ல இருந்து தான் பணம் வந்திருக்கு. கண்ணுன்னும் போது வேற ஒரு பொண்ணு கிட்ட இருந்தா அந்த கண்ணு இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு. அந்த ஹீரோயினுக்கு கண்ணு போயிடும், அந்த ஒரு சீன்ல காமிப்பாங்க. அதே மாதிரி நகையும் அதே மாதிரி தான் ஒரு நகை கடையில இருந்து கிலோ கணக்குல வந்திருக்கு. அப்போ இது வந்து புதுசா கிரியேட் ஆகுறது கிடையாது, ஒரு இடத்துல இருந்து அது வந்திருக்கு தானே. இப்போ இவங்க ஸ்பேஸ் வரையும்போது என்ன ஸ்பேஸ் ஷிப் உண்மையா வந்துச்சு, அங்க இருக்க ஏலியன்ஸும் உண்மையா வந்துட்டாங்க. ஏலியன்ஸ்லாம் ஒரு மாதிரி அடிபட்டு வருவாங்க. வந்துட்டு யார்கிட்ட மேஜிக் பென்சில் இருக்குன்னா இப்போ வந்து ஹீரோ தானே வந்து மேஜிக் பென்சில் போட்டு போகும்போது ஏலியனை வீடியோ எடுத்திருப்பான். அப்போ ஏலியன் கரெக்டாக அவனை பார்த்துருக்கோம். ஸோ அதனால என் மேஜிக் பென்சில் எங்கடான்னு சொல்லிட்டு ஏலியன் வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கும். அப்போ வந்து இந்த மொட்டை மண்டையை கை காட்டுவாங்க அந்த வில்லனை. அப்போ வந்து அவன்கிட்ட போய் மேஜிக் பென்சில் கேட்டால் ஒரு மாதிரி ஷார்ப்னர் போட்டு சீவ் வச்சிருப்பான். என் மேஜிக் பென்சில் எப்படி நீ சீவ் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ் பிடிச்சி தூக்கும். ஏலியன்ஸ்க்கு என்னன்னா ஸ்பேஸ் ஷிப்ல அதை வச்சு தான் அவங்களால வாக் பண்ண முடியுமா, கண்ணு தெரியுமா, அதெல்லாம் அதுதான் வச்சு இது பண்ணுவாங்க. பட் இந்த உலகத்துல வந்து இது வந்து இப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அந்த ஏலியன் சொல்லும். ஏலியன் சொல்றப்ப இவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் வச்சுதான் நீ உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் வந்து அந்த பென்சில் எப்படி டைரக்ஷன் காமிச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த பணம், அந்த வீடு என்னெல்லாம் அவங்க கிரியேட் பண்ணாங்களோ இதெல்லாமே அழிஞ்சு போகும். அப்ப அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த பொண்ணுக்கும் கண்ணும் வந்துச்சுல, கண் வைக்கும் போது அந்த மாடலுக்கு கண்ணு வந்துடும். அப்ப இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு யோசிப்பீங்க. ஃபைனல் தான் ரிவீல் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லிட்டு. அந்த ஏலியன் சொல்லும், என் உலகத்துல வந்து இப்பெல்லாம் வந்து யாரும் பணத்துக்கு பேராசைப்பட மாட்டாங்க, ஆனா இந்த உலகத்துல இருக்கவங்க எதை கண்டாலும் நீங்க ஆசைப்படுறீங்க, எங்க உலகத்துல வந்து எல்லாம் ஒற்றுமையா இருப்போம், அதனாலதான் நாங்க எப்படி இருக்கோம், அதனாலதான் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது ஒரு கருத்தோட அந்த படத்துல சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னா ஃபைனலா என்ன ஆகும்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட கையில இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கத்தோம், எனக்கு வேலை இருக்குடா, குழந்தைய போடுறானோ. ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாதுன்னு யோசிக்கிறீங்க. அந்த ஏலியன் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போயிருக்கும். ஐயோ இவங்க நல்ல மனுஷனா இருக்காங்க, இவளுக்கு கண்ணு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கண் பார்வை வந்து கொடுத்துட்டு அந்த ஏலியன் போயிருக்கும். ஸோ இவங்க ஒரு ஹாப்பியான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்வாங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை.